ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் போகிறோம். அது என்ன பிளேஸ்ன்னு போகிற வழியில் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்தியாவின் மிகவும் பழமையான பறவைகள் சரணாலயத்திற்கு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு தான் போகிறோம். இந்த வேடந்தாங்கல் சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆல்மோஸ்ட் சென்னையில் இருந்து 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைந்துள்ள இந்த இடம் இந்தியாவின் மிகவும் பழமையான பறவைகள் சரணாலயங்களில் ஒன்றாகும். 200+ இயர்ஸா இந்த ஏரி பறவைகளுக்கு பாதுகாப்பான தங்கும் இடமாக இருந்து வருகிறது. ஆல்மோஸ்ட் 3 hours டிராவலுக்கு அப்புறம் நாங்க வேடந்தாங்கல் ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். இங்க வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்றதுக்கான இடமும் இருக்கு. தொலைவில் உள்ள பறவைகளை பார்க்க இங்க பைனாகுலர்ஸ் ரெண்டுக்கு தராங்க. என்ட்ரன்ஸ்ல நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. வேடன் என்றால் வேட்டைக்காரன், தாங்கல் என்றால் தங்கும் இடம். சோ இப்படிதான் இந்த ஊருக்கு வேடந்தாங்கல் என்று பெயர் பெற்றது. ஒரு காலத்தில் வேட்டைக்கான இடமாக இருந்தது. இன்று பறவைகள் பாதுகாப்பின் அடையாளமாக மாறியுள்ளது. 1936 பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட வேடந்தாங்கல் இடம்பெயரும் பறவைகளின் வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பெஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும். இதுதான் பீக் சீசன். இந்த பீரியட்ல நம்மளால நிறைய பேர்ட்ஸை பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதல் மார்ச் வரை சைபீரியா, யூரோப், ஆஸ்திரேலியா போன்ற தொலைதூர நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான இடம்பெயரும் பறவைகள் இங்கு வந்து கூடு கட்டி முட்டையிட்டு வாழ்கின்றன. குறிப்பாக பெயிண்டட் ஸ்டாக்ஸ், ஸ்பூன்பில்ஸ், பெலிகன்ஸ், கிரே ஹெரான்ஸ் போன்ற பல்வேறு இனப்பறவைகள் இங்கு நாம காணலாம். இங்கு ஒரு சில வாட்ச் டவர்ஸ் இருக்கு. குறிப்பாக இந்த வாட்ச் டவர்ல பே பண்ணிட்டு நாம மேலே ஏறி போய் பறவைகளை பார்க்க முடியும். இந்த வாட்ச் டவர் மேல ஒரு பெரிய பைனாகுலரை வச்சிருக்காங்க. அது மூலமா நம்ம பறவைகளை கிட்ட பார்க்க முடியும். மீன்கள் நிறைந்த இந்த ஏரி பறவைகளுக்கு சிறந்த வாழ்விடமாக அமைந்துள்ளது. நாங்கள் இந்த வாட்ச் டவரில் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய பறவைகளை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வேடந்தாங்கலின் சிறப்பு இங்குள்ள உள்ளூர் மக்கள் பல தலைமுறைகளாக பறவைகளை பாதுகாத்து வருகின்றனர். பறவைகளின் கழிவுகள் நிலத்தை வளமாக்கி விவசாயத்திற்கு உதவுகிறது என்பதை அவர்கள் நன்கு புரிந்துள்ளனர்.
நம்ம வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடத்த கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து கூட சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வந்து இங்கே சாப்பிடலாம். நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போகிற வழியில் கூடாஞ்சேரியில் இருக்கிற ஆலம்பட்டியன் பருப்பட்டி காபி கடையில் காபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.